நல்ல தம்பி. குட் மார்னிங் குட் மார்னிங். நான் காஃபி சாப்பிடுறேன். என்னடா நின்னுகிட்டே தூங்குற? ஆமா, அடுத்தா எங்க தூக்கம் வருது, ஏக்கம் தான் வருது. என்னடா உளர்ற? நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. நீங்க போட்டோ எடுக்கிறதுல புகழ் பெற்றவர் தான், பெரிய பணக்காரர் தான். எல்லாரும் என்ன, நீங்க ஒரு அனாதை, உங்ககிட்ட வேலை பார்க்கற நான் ஒரு அனாதை. அதுக்கு இப்ப என்னடா செய்யறது? நான் ஒரு ஐடியா சொல்றேன், கேக்குறீங்களா? பேசாம ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கங்களேன். இல்லாட்டி எனக்கு கல்யாணம் பண்ணுவீங்க. ஏண்டா எங்கயாவது பொண்ணுன்னு பார்த்து வச்சிருக்கியா? பார்த்துட்டேன். உனக்கா இல்ல எனக்கா? எனக்கு தான். வெரி குட். உன் கல்யாணத்தை நானே முடிச்சு வைக்கிறேன். தேங்க்ஸ். கார்ல வந்துட்டா முதலாளி அம்மா நினைப்பா. சமயக்கார பொண்ணுக்கு இவ்வளவு அதிகாரமா? முதலாளி ஐயா கிட்ட சொன்னா நாளையில இருந்து காரு மார்க்கெட்டுக்கு வராது. ஐயோ 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 ஐயா, தெரியாம சொல்லிட்டேன், தெரியாம சொல்லிட்டேன். நான் எடுத்துட்டு வரேன். பெரிய இது. ஹலோ ஆமா, ஹலோ நான் தான் ராஜரத்னம் பேசுறேன். ஹலோ ஆமா, ஹலோ இன்னைக்கு தான் பர்த்டே. ஆமா ஹலோ, பர்த்டே இன்னைக்கு தான், பிறந்த நாள் இன்னைக்கு தான். ஹலோ நீங்க வந்துடுங்க. என்னம்மா கண்ணம்மா, காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டியா? அப்பா அதை ஏன் கேக்குறீங்க அஜமா? எனக்கு கை ஓடல, கால் ஓடல. கார் ஓடிச்சுல்ல? ஓடிச்சு. லட்சுமி அம்மா இந்தாங்க பிரசாதம். கிருஷ்ண சிவ சிவ கிருஷ்ணா. கோயிலுக்கு போயிட்டு வரீங்களாமா? லட்சுமி நீயும் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்ட, அங்க இன்னும் எழுந்த பாடலையே. போய் எழுப்ப வேண்டியதானே? ஐயோ நீ இல்லாமையா? நான் படிதான்டா புருஷன், உனக்கு தெரியாதா? ஆமா ஆமா ஆமா, என்ன கேட்காம எதுவுமே செய்யறது கிடையாது. சரி வாங்க, நம்ம 2 பேரும் போய் எழுப்பலாம். ஐயா என்ன நெளிச்சல். எனக்கும் பாப்பா பார்க்கணும் போல இருக்கியா? அப்ப 3 பேரும் சேர்ந்து எழுப்புவோமா? பாப்பா 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 கண்ணம்மா சத்தம் போடாத, குழந்தை முடிச்சிட்டு போதே. குளிக்க விடாதே. எழுப்புறதுக்கு தானே வந்திருக்கோம், முழிச்சா என்ன? லதா லதா. லட்சுமி நம்ம பொண்ணு தூங்குறப்ப கூட எவ்வளவு அழகா இருக்குது பத்தியா, மான் மாதிரி. பொண்ணு புராணம் பாட ஆரம்பிச்சிட்டீங்களா? இவ்வளவு நேரம் தூங்குறதே பொண்ணுக்கு அழகு இல்ல, தெரியுமா? லதா லதா. பிறந்த நாள் அதுவும் இப்படிதான் பயமுறுத்தி எழுப்புறதா? நான் சூக்கா எழுப்பணும். பரவாயில்லையே, பாஷை புரியலன்னாலும் பாடுறவங்க பாடினா பேஷா இருக்கு இல்ல கண்ணம்மா? வெரி குட் மார்னிங் பா. ஹாப்பி பர்த்டே டு யூ. Thank you பாப்பா. கண்ணம்மா லதா, வைர நெக்லஸ், இது உன்னுடைய பிறந்த நாள் பரிசு. இத போட்டுக்கமா, தக தகன்னு இருக்கும். பரிசா நானும் வச்சிருக்கேன். லதா இந்தா பட்டு சேலை, கிட்டத்தட்ட 1000 ரூபாய். கட்டிக்க, அப்படியே பளபளபளன்னு இருக்கும். அப்பா தக தக, அம்மா பளபள. பாப்பா நீங்க கீழே வாங்க, நான் தரேன் சுட சுட இட்லி. அப்படி பஞ்சு பச்சையா இருக்கும். ஹலோ, நான் தான் நல்ல தம்பி பேசுறேன். யோ, நான் தயா பேசுறேன். ஆமா, ஐயாவும் அம்மாவும் கோயிலுக்கு போயிருக்காங்க, சின்னம்மா பாட்டிக்கு போயிருக்காங்க. வீட்டுல யாரும் இல்லாதனால டிரைவர் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி வேலையை விட்டு போக சொன்னேன். போயிட்டாரு. எப்படி? ரொம்ப கரெக்ட். என் பொண்டாட்டி அவரதுக்குரிய எல்லா லட்சணமும் உங்ககிட்ட இருக்கு. ஐயா கிட்ட உன்னை பத்தி பிரமாதமா சொல்லி வச்சிடுறேன். நீ நாளை காலையில இங்க வந்து டிரைவர் வேலை கேளு, சரின்னு சொல்லிடுவாரு. ஆமா, உன் மனசுல நீ யாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ நான் சமயக்காரி தான் ஐயா. ஏதோ உன் மேல இருக்கிற ஆசையினால இதெல்லாம் செய்யறேன். காலையில வந்துடு, கண்டிப்பா வந்துடு. அந்த டிரைவர் இந்த வீட்டுக்கு வரதுனால உனக்கு என்ன லாபம்? ஐயா நீங்க நல்ல முதலாளி, நம்ம காரும் நல்ல காரு, நல்ல டிரைவர் இருந்தா தானங்களே எல்லாமே சரியா ஓடும். ஓடும் ஓடும். என்னம்மா லதா? அப்பா காஃபி வேணும்பா. இதோ அனுப்புறமா. என்னம்மா லதா காஃபி வேணுமா? சீக்கிரமா எடுத்து போய் கொடு. ஐயா அந்த டிரைவர். டிரைவர் இப்ப டிரைவரா முக்கியம். லதா காஃபி கேக்குது, சீக்கிரம் எடுத்து போய் கொடு. நல்ல டிரைவர் விட்டுறாதீங்க. என்ன டிரைவர் அப்படியே ஆமா வண்டி ஓட்டுமா வரட்டும். இதா பாப்பா காஃபி. கண்ணம்மா காஃபியா இவருக்கு கொடு. இது யாரு பாப்பா? நம்ம வீட்டுக்கு புது விருந்தாடி. விருந்தாளி இல்ல, நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற புது டிரைவர். ஏன் பயப்படுற? யூனிஃபார்ம் எல்லாம் போட்டா அழகாத்தான் இருப்பார். தப்பு நடந்துருச்சு. என்ன உளற? இது மாறிடுச்சு. எப்படியும் மாறிடுச்சு. என்ன மாறிடுச்சு? வந்து இந்த காஃபில சக்கரைக்கு பதிலா உப்பு கொட்டிட்டேன். உப்பு நான் வாரேன். ஏய் கண்ணம்மா, பௌத்த பசிக்குது, எனக்கு டிஃபன் கொடு. என்ன டிஃபன்? இந்த வீட்டுல சாப்பாடோட கேட்ட சம்பளம் பேசியிருக்கு. ஆமா, நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு. கழுகுக்கு மூக்குல வேர்த்த மாதிரி இந்த வீட்டுல வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு எப்படியோ வந்து ஒட்டிக்கிச்சு.
எல்லாத்துக்கும் தட்டை எடுத்து போடணும்னு என் தலை எழுத்து. என்னது தட்ட தலையில போடுவ போல இருக்க? போடுவேன். என்ன இப்ப என்ன வெட்டி முறிச்சாச்சு, அதுக்குள்ள டிஃபன் என்ன அதிகாரம் பண்ற? இந்த வீட்டுல நான் பெரிய டிரைவர், நீ சாதாரண சமயக்காரி. காரி காரி காரியா? காரிதான். சமயக்காரி நான் சொன்னேன். சமயக்காரி. இது என்ன கலாட்டா? ஒண்ணு இல்லம்மா, டிஃபன் வேணுமா? டிஃபன் கேட்டா கூட அதுக்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. என்ன நீங்க இன்னும் ஐயா சாப்பிடல, நீங்க சாப்பிடல, பாப்பா சாப்பிடல, அதுக்குள்ள இந்த டைவருக்கு என்ன டிஃபன்? சமயக்காரி இவ தின்னுட்டாளே. இவங்க பண்ண என்ன கண்ணம்மா, ஐயா காத்துட்டு இருக்க, சீக்கிரம் இட்லி எடு. என்னப்பா இட்லி வேணுமா? அம்மா கொண்டாடுவாங்களே. சரி. யதா அங்க என்னமாங்க? என்ன ஒண்ணு இல்ல. அப்படியே பசிக்குது. வேடிக்கை வேடிக்கை. அம்மா இட்லி போர் அடிக்குது, பூரி வேணுமா? பாத்தீங்களா பாத்தீங்களா, இப்ப பூரி கேட்டா நான் எங்க போறது? முதல்லயே சொல்லியிருக்க வேண்டாம். இப்ப மட்டும் என்ன கண்ணம்மா கிட்ட சொன்னா போட்டு கொடுக்குற? போடுவா போடுவா. அந்த புது டிரைவர் கிட்ட சண்டை போடுறதுக்கே அவளுக்கு நேரம் சரியா இருக்கு. என்னமோ புருஷன் கிட்ட பொண்டாட்டி சண்டை போடுற மாதிரி. சரி சரி இருங்க, நானே போய் பூரி போட்டு கொண்டாறேன். எனக்கு ஒரு 2 பூரி மொட மொடன்னு. என்ன கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காருல்ல, போன் பண்ணட்டுமா? எனக்கு பூரி வேணும். அப்பா அப்பா என்னம்மா என்னம்மா? கண்ணம்மாவும் அசோகாவும் புருஷன் பொண்டாட்டி மாதிரி சண்டை போடுறாங்கன்னா அப்படி ஒரு ஆசை அவங்க 2 பேருக்குள்ளர இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இருந்தாலும் இருக்கும். ஏன்னா கண்ணம்மாவுக்கு அசோக்க ஏற்கனவே தெரியும் போல இருக்குது. அவனை பத்தி இவ ரொம்ப அழகறா என்கிட்ட. அப்படின்னா நிச்சயமா இருக்குன்னு அர்த்தம். ஏம்பா கண்ணம்மா நம்ம வீட்டோட சமையல்காரியா இருக்கா. கண்ணம்மாவுக்கும் அசோக்குக்கும் கல்யாணம் செஞ்சு வச்சுட்டா டிரைவரும் வீட்டோட வந்துருவோம். ஆமாப்பா, கண்ணம்மா பாவம், அவளுக்கு நம்ம தானே எல்லாம் செஞ்சு வைக்கணும். உன் நல்ல எண்ணத்தை பத்தி எனக்கு புரியுதுமா. ஆனா கண்ணம்மாவுக்கு ஒரு தாய் மாமா அருவாவோட வருவானே, அவன் என்ன சொல்லுவானோன்னு தான் எனக்கு பயமா இருக்கு. அவனை நான் கவனிச்சுக்கிறேன். சரி சரி. அசோக் கண்ணம்மா எப்படி பொருத்தம்? படு படு பொருத்தம். மாமரத்துல மாம்பழம் இகிரி, பலாமரத்துல பலாப்பழம் இகிரி, தென்னாமரத்துல தென்னாம்பழம் இகிரி. சும்மா தடுக்காத, தண்ணியை ஊத்தி நல்லா கழுவு. ஏன் கண்ணம்மா என்ன கண்டா எப்ப பார்த்தாலும் எரிஞ்சு விழற? உன்னை எனக்கு பிடிக்கல. அது இல்ல காரணம். வேற என்ன? நல்ல தம்பி இந்த வீட்டுக்கு டிரைவரா வரணும்னு எல்லா ஏற்பாடும் செஞ்சு வச்சேன். அவனுக்கு பதிலா நான் வந்துட்டேன். அதனாலதான் என் பேர்ல உனக்கு கடுப்பு. கண்ணம்மா வணக்கம்மா. வணக்கம். என்னமோ என்ன வர சொன்னீங்களாமல்ல? ஆமா, கண்ணம்மா விஷயமா உங்ககிட்ட பேசணும். என்னம்மா? ஐயோ என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. அவர் உங்ககிட்ட வேலை செய்யறதும் அவர் சொல்லித்தான் நீங்க இங்க வந்திருக்கீங்கிறதும் எனக்கு தெரியாம போயிடுச்சுங்க. பரவாயில்ல பரவாயில்ல. விவசாயிட்ட ஆளுந்த ஆளு எனக்கு ஒரு போன் பண்ணி சொல்லிருக்க கூடாது? ஆமா, நீங்க ஏங்க இங்க டிரைவரா வந்திருக்கீங்க? சொல்றேன். என்னது? கண்ணம்மாவுக்கும் இந்த வீட்டு டிரைவருக்கும் தொடர்பு இருக்கா? ஆமா. நான் கண்ணம்மாவே கேக்குறேன். கேக்குறது என்ன? அங்க பாரு. வீரம்மா, அவன் தலைய சீவிக்கிட்டு வந்துடுறேன். ஐயோ அப்படியெல்லாம் செஞ்சா விஷயம் வெளியே தெரிஞ்சிடும். வீணா கண்ணம்மா பேர் தான் கெட்டு போயிடும். நான் சொல்றதை கேளு. வர வெள்ளிக்கிழமை நல்ல முகூர்த்த நாள். அன்னைக்கு குப்பத்தை ஜனங்கள் எல்லாம் கூட்டிட்டு நீங்க வந்துடு. கூட்டத்தை வச்சுக்கிட்டு கட்டு தாலியை அப்படின்னு சொல்லுவோம். மாட்டேன்னு சொன்னா இருக்கவே இருக்கு அருவாள். மிரட்டி தாலியை கட்ட வைப்போம். என்ன? சரி. இந்த கல்யாண செலவுக்கு பணம் எல்லா ஏற்பாட்டோட நான் வெள்ளிக்கிழமைக்கு வந்துடுறேன். சரி, நான் வரட்டா? கண்ணம்மா நீ கவலைப்படாத. நீ நினைச்ச மாதிரியே நல்ல தம்பியே இந்த வீட்டுல ஏதாவது வேலையில சேர்க்கிறேன். உங்க கல்யாணத்தை முடிக்கிறேன். ஐயோ நிஜமாவா? நிஜமாதான். ஓவல் சாப்பிடுறீங்களா? ஓவலா? இதான் சார் நான் சொன்ன கடை. இங்க நல்ல சரக்கெல்லாம் கிடைக்குமா? சரக்குன்னு அதை ஏன் கேவலமா சொல்ற? அமிர்தம்னு சொல்லுப்பா. வா வா. இல்ல தம்பி, அசோக் அவரை கூட்டிட்டு வர்றான். அசோக் சொல்லி கொடுத்த மாதிரியே நல்லா அடிக்கணும், தெரியுதா? கவலையப்படாதீங்க, இந்த கடையில நான் வேலைக்கு இருக்கேன்னு அவரை நம்ப வச்சிடுறேன். உங்க கடையை 10 நிமிஷம் கொடுத்து எங்களுக்கு உதவி பண்ணிருக்கீங்க, இதை மறக்கவே மாட்டாங்க. பரவாயில்ல, நான் உள்ளே இருக்கேன். வாங்க சார் வாங்க. என்ன வேணும்? பீரா, பிராண்டியா, ஜின்னா, ஒயினா, ரம்மா, விஸ்கியா, பிஸ்கட்டா, கேக்கா, இங்கிலாண்டா, இங்கிலாண்டா? கொஞ்சம் மூச்சை விட்டுக்கேன்ப்பா. அசோக்கு, நம்ம இப்ப என்ன சரக்கு வாங்க போறோம்? சார் சரக்குன்னு கேவலமா சொல்லாதீங்க சார். அமிர்தம்னு சொல்லுங்க. ஆமா ஆமா, அமிர்தம் அமிர்தம். சார் என்ன சொன்னீங்க? அமிர்தம்னு சொன்னேன். அசோக்கு, என்ன இதெல்லாம்? எனக்கு என்ன சார் தெரியும்? என்ன கேட்டா? என்ன கேளுங்க சார். நீங்க அமிர்தம்னு சொன்ன உடனே எனக்கு எங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சு சார். தாயில் சிறந்ததொரு கோயிலும் இல்லை. எங்க அம்மா பேரு அமிர்தம் சார். என்னது? உங்க அப்பா பேரு அமிர்தமா? அசோக்கு, எனக்கு தெரியாது சார். தம்பி, உனக்கு சொந்த ஊர் எதுப்பா? பர்மா. பர்மாவா?
பர்மா சார், எங்க அப்பா ஒரு கோழை சார். டப்பாக்கார பர்மாவில குண்டை போட்டான். எங்க அப்பா எங்க தலைவலி எல்லாம் குண்டை போட்டு ஓடி போயிட்டான் சார். பாவி, படுபாவி. திட்டாதே அசோக்கு. மிச்சத்தையும் கேளுங்க சார். மிச்சோன்னு சொன்ன உடனே சொச்சமும் கவனத்துக்கு வருது. தம்பி கொஞ்சம் சட்டியா விளக்கு. எனக்கு வெக்கமா இருக்கு. பரவாயில்ல. மகனே, அப்படின்னா நான் தாண்டா உன்னை பெத்த அப்ப. அப்பா, மகனே, அப்பா. அம்மா எங்கடா இருக்காங்க? நான் உங்க பிள்ளை இல்லையா? அம்மா விட்டு நானும் ஓடி வந்துட்டேன். எங்க இருக்காங்களோ தெரியல. அம்மா, அமிர்தம், அம்மா, அமிர்தம். அம்மா. கவலைப்படாதே, கவலைப்படாதே. உனக்கு ஒரு சின்னம்மா இருக்காங்க. ஒரே ஒரு சின்னம்மா தானே? ஒரே ஒரு சின்னம்மா தான். ஒரு தங்கச்சியும் கூட இருக்காங்க. ஆனா நீ என்னுடைய மூத்த தார்த்த மகன் சொல்ல முடியாத நிலைமையில இருக்கிறப்பா. சொன்னா குடும்பத்துல பெரிய குழப்பம் உண்டாயிடும். ஐயோ, அப்ப நீங்க விட்டுட்டா போக போறீங்க. உங்கள மாதிரி ஒரு அப்பா கிடைச்சப்புறம் நான் எப்படி பிரிஞ்சிருப்பேன்? நான் வீட்டுக்கு வருவேன். வீட்டுக்கா? ஆமா. அசோக்கு, சார், கவலைப்படாதீங்க சார். உண்மை தெரியற வரைக்கும் நம்ம வீட்டுல ஒரு வேலைக்கார மாதிரி இருக்கட்டும். கரெக்ட் ஐடியா அசோக்கு, கரெக்ட் ஐடியா. வாப்பா போலாம், போலாம் வாப்பா. அப்பா இல்ல பிள்ளை.